ஆதவன் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த பதிவில் பார்க்க இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, உதாரண ஜாதகம். இந்த நிகழ்ச்சியில் தொகுத்து வழங்கப்பட்டிருக்கும் ஜனன ஜாதகம் தங்கம் ஜோதிட ஆராய்ச்சி மையத்தில் கணிதம் செய்யப்பட்ட ஓர் உதாரண ஜாதகம் ஆகும். எந்த ஒரு தனிநபருடைய ஜனன ஜாதகம் கிடையாது. ஒரு தனிநபருடைய ஜனன ஜாதகத்தை என்றைக்குமே நம்மளுடைய மீடியாவில் வெளியிடுவது கிடையாது. நமது ஆராய்ச்சி மையத்தில் ஒரு ஜனன ஜாதகம் ஒன்று கணிதம் செய்து அந்த ஜனன ஜாதகத்திற்கு என்ன பலன் என்னவென்று எடுத்து உரைத்து கொண்டு இருக்கின்றேன் உங்கள் மத்தியில். இச்சாதகம் ஒரு சிறு ஆராய்ச்சிக்காகவும் ஒரு சிறு ஆய்வுக்காக மட்டுமே இங்கே தொகுத்து வழங்கப்படுகின்றன. வேறு எந்த ஒரு கருத்துக்களும் கிடையாது. இச்சாதகம் ஓர் உதாரண ஜாதகம் ஆகும். 10/9/2023 சோபக்கிருது வருடம் ஆவணி மாதம் 23ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. 12:20 அதாவது ஏஎம், அதாவது பின் இரவு, புனர்பூஷ நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில், ஜன்ம லக்கினம் மிதுன லக்கினத்தில் இச்சாதகம் கணிதம் செய்யப்பட்டுள்ளது. மிதுன லக்னத்தில் இச்சாதகம் கணிதம் செய்யப்பட்டுள்ளது. இந்த ஜனன ஜாதகத்திற்கு கல்வி என்பது ஒரு சிறந்த கல்வியாக இவருக்கு அமையும் என சொல்லலாம். கல்வி என்பது சிறந்த கல்வியாக அமையும். ஆடம்பர வாழ்க்கை வாழக்கூடியவராக இவர் இருப்பார். நல்ல வலிமையோடு இருப்பார். வலிமை என்றால் உடல் வலிமையை சொல்லல, பண வலிமையை சொல்கிறேன். வலிமைக்குரிய ஜனன ஜாதகம் இது என சொல்லலாம். கொஞ்சம் போலீஸு கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு என சிக்குவார். வயிறு சம்பந்தப்பட்ட கோளாறு இவருக்கு இருக்கும் என சொல்லலாம். தோல் சம்பந்தப்பட்ட வியாதி இவருக்கு இருக்கும் என சொல்லலாம். கொஞ்சம் தர்ம சிந்தனை உடையவர் என சொல்லலாம். கொஞ்சம் காரசாரமாக இருக்கக்கூடியவராக இவரை சொல்லலாம். நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவராக இவர் இருப்பார் என சொல்லலாம். பூர்வீகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பிரச்சனைகள் என்பது இவருக்கு ஏற்படும் என சொல்லலாம். உடம்பில் பார்த்தீங்க அப்படின்னம்னா கொஞ்சம் கோளாறு உள்ள ஆளாக இவர் இருக்கும். உடம்பில் பார்த்தீங்க அப்படின்னம்னா உடல்நிலைகளில் குறைபாடு உள்ள நபராக இவர் இருப்பார் எனவும் சொல்லலாம். போலீஸு கேஸு கோர்ட்டு என கொஞ்ச நாளைக்கு அலையக்கூடியவராக இவர் இருப்பார். முற்கூர் யோகங்களை இவர் பெறக்கூடியவராக இருப்பார் எனவும் சொல்லலாம். திருமண நிலைகள் நல்ல நிலைகளில் இவருக்கு அமையும் என கூட சொல்லலாம். திருமண நிலைகள் நல்ல நிலைகளில் இவருக்கு அமையும். தாயார் தகப்பனார் நல்ல நிலைகளில் இருப்பார். சகோதர சகோதரிக்கிடையே நல்ல ஒற்றுமையாகவும் இவர் இருப்பார் எனவும் சொல்லலாம். இந்த ஜனன ஜாதகத்திற்கு இது அமைப்பாகும். நேயர்கள் அனைவரும் தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். இன்னும் உதாரண ஜாதகம் இலகழகு என்ற தலைப்பில்
இன்னும் நிறைய ஜனன ஜாதகமும் அந்த ஜனன ஜாதகத்துக்குரிய பலன்களும் தொடர்ந்து நம்மளுடைய ஆதவன் மீடியா சேனலில் ஒளிபரப்பாகும். நேயர்கள் அனைவரும் தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். நன்றி, வணக்கம்.